வாங்க இந்த சூப்பரான வெஜ்ஜி ஸ்பைசி மஞ்சூரியன் வித் பிரெட் வெஜ்ஜி மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நான் சூப்பரான ஒரு வெஜ்ஜி மஞ்சூரியன் சைனீஸ் ஸ்டைலில் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு 3 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து வச்சுருக்கிறேன். பிரெட் வச்சு தான் செய்ய போகிறேன். மற்றது கேரட், கோவா, அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வெஜிடபிள், உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள் விருப்பமோ போடலாம். நான் கொஞ்சம் கொரியாண்டர் வச்சுருக்கிறேன், க்ரீன் சில்லி, இது ஒனியன், அந்த க்ரீன் ஒனியனும் கொஞ்சம், மற்றது பெப்பர்ஸ். உங்களுக்கு என்னென்ன விருப்பமோ அதை போட்டு செய்யலாம். இப்போ நான் இந்த ப்ரெட்டை இப்படி குட்டி குட்டியாக பிடிச்சிட்டு நான் அதில் போட்டு பிளைண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இங்கே பாருங்க, இந்த ப்ரெட் வந்து நான் இப்படி ஸ்க்ரம்பிள் மாதிரி ப்ரெட் ஸ்க்ரம் மாதிரி எடுத்துட்டேன். பாருங்க, இந்த ப்ரெட்டோட நான் கட் பண்ணி வச்சுக்கிற வெஜிடபிள் எல்லாம் ஆட் பண்ண போகிறேன். கேரட், கோவா, இதெல்லாம் டேஸ்ட்டுக்கு தான். கொஞ்சமாக க்ரீன் சில்லி, இந்த ஒனியன், இதில் கொஞ்சம் க்ரீன் ஒனியனும் சேர்த்துருக்கிறேன். மற்றது பெப்பர், ஒரு ஸ்பூன் கோர்ன் ஸ்டார்ட் போட்டுட்டேன். இப்போ பெப்பர், கொஞ்சமாக பெப்பர், அதுவும் கூட டேஸ்ட்டுக்கு. தேவையான உப்பு, கொஞ்சமாக சில்லி பவுடர் எங்களோட ஸ்பைசிக்கு ஏற்றது. இதால் ஒரு 2 ஸ்பூன் வாட்டர். இதை நான் நல்லா வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். அதே குழச்சி எடுத்துட்டேன். இங்கே பாருங்க, நல்லா வந்துட்டுது. இதை இனி நான் சின்ன சின்ன போலாக பிடிச்சி எடுக்க போகிறேன். உங்களோட என்ன சைஸ் வேணுமெண்டு அந்த சைஸுக்கு போல் இப்படி உருட்டி எடுக்க போகிறேன். பாருங்க, நான் எல்லாமே உருட்டி எடுத்துட்டேன். இப்போ இதை நான் டீப் ஃப்ரை பண்ண போனேன். நீங்கள் இதை ஏர் ஃப்ரையர்லையும் வச்சு செய்யலாம். நான் இன்றைக்கி டீப் ஃப்ரை பண்ணி தான் செய்ய போகிறேன். பெருசாக தான் போட்டிருக்கேன். இது பொரிஞ்ச உடனே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதெல்லாம் பொரிச்சு எடுத்துட்டேன். இந்த வெஜிடபிள்ஸ் பொரிச்சு எடுத்துட்டேன். குட்டி குட்டியாக கார்லிக் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை பொரிய என்ன போடுறேன். லைட்டாக க்ரஷ் சில்லி, நிறைய தேவையில்லை. கொஞ்சம் டொமேட்டோ கேட்சப் போடுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ், வினிகர், ஒரு ஸ்பூன் அளவு குக்கிங் வினிகர், சோயா சாஸ் போட்டபடியா கொஞ்சம் சுகர், ஒரு பிஞ்ச் அளவு சுகர். கோர்ன் ஸ்டார்ட் விட்டேன்னா அந்த டைம் இந்த கோட் பண்ண மறந்துட்டேன், சாரி. இதுக்குள்ளே கொஞ்சம் கோர்ன் ஸ்டார்ட் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து கரைச்சி விட்டேன் நான். இப்போ இது எல்லாமே நல்லா ரெடி ஆகிட்டுது. இந்த ஜிஞ்சர் இப்போ தான் இதுக்குள்ளே போடுறேன். போட்டுட்டு நான் இந்த ஃப்ரை பண்ணி வச்ச செய்யலாம். இருக்கும் சூப்பராக வெஜ்ஜி மஞ்சூரியன் ரெடி ஆகிருக்கு. வெஜ்ஜி மஞ்சூரியன் ரெடி ஆகிருக்கு வித் பிரெட் வெஜ்ஜி மஞ்சூரியன் ஸ்பைசி. இது நீங்கள் ஒயிட் ரைஸோடு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் இப்படி தருவினம் நான் ஸ்பைசியாகவும் இருக்கும். நீங்களும் உங்களோட வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிருக்கு.